அவரும் கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி. மீண்டுமாக நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும். மீண்டுமாக நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும். காற்றுமில்ல மலையுமல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மலையுமல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும். மீண்டுமாக நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம், ஒன்றும் குறையாமல் காத்திடும். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம்,
உன்னை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். கரங்களினால் இன்று விடுமாக. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் விடுமாக. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி. ஒன்றும் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம், வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று விடுமாக. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. 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 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இருந்து நாம் புதிய ஒரு தொடர் போதனையை ஆரம்பிக்கிறோம். கடந்த வாரங்களில் நாம் கடந்த 50 வாரங்களாக தெய்வீக அன்பை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம். உங்களுக்கு அநேகருக்கு அதை திரும்ப கேட்கணுன்னா நீங்கள் யூடியூபுக்கு போய் ஏஎஃப்டி பெரம்பலூர்னு போட்டிங்கன்னா அந்த முழு செய்திகளும் 40-50 வாரத்தில் பேசின அந்த எல்லா செய்திகளும் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த நாளில் இருந்து நாம் ஒரு பெரிய தொடர் போதனையை நாம் ஆரம்பிக்கிறோம். அதாவது நாம் செழிப்பாக இருப்பது கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு ஒரு போதனையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து வாருங்கள், தேவனுடைய இந்த வார்த்தையை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை இதை மாற்றும் என்பதை எந்த ஒரு சந்தேகம் இல்லை. வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நாம் சத்தியவேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபம்லாம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷனை பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தை ஆவியானவரை அபிஷேகித்து உடைய பிள்ளைகள் மத்தியில் அனுப்புவீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இது வரைக்கும் யாராவது ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்றைக்கி தான் புதுசாக வந்திருப்பீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழ்வது தான் தேவனுடைய சித்தம் என்பதை வேதம் மிக தெளிவாக போதிக்கிறது. பாருங்கள், இதை குறித்து நாம்
3 யோவான் 2ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 3 யோவான் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று தமிழ் வேதாமம் வேண்டுகிறேன் அப்படின்றத பற்றி சொல்லுது. ஆனால் ஆங்கில வேதாமம் என்ன சொல்லுதுன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கர்த்தருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய விருப்பம் என்னென்னா, நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் செழிப்பாக இருப்பதை கர்த்தர் வந்து என்ன செய்கிறாராம், விரும்புகிறார். பாருங்கள், வேதம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன்னா, அப்போ எல்லாவற்றிலைனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில், நம்முடைய ஆத்துமா வாழ்வில், நம்முடைய பொருளாதாரங்களில், நமக்கு இருக்கக்கூடிய பாருங்கள் நல்ல சுகத்தில், பலத்தில், நல்ல சகலவிதமான காரியங்களையும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். ஆனால் அநேக பாருங்கள் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே, சபைக்கு போகிற மக்கள் மத்தியில் என்னென்னா, இந்த செழிப்பெல்லாம் வேணாம், பணம் எனக்கு வேணாம், இதெல்லாம் வந்து ஒரு பிசாசு, பேய் அப்படின்லாம் பாருங்கள் பேசுகிறது. பணம் இல்லைன்றத, பணம் வந்து இருக்கிறதே தப்புன்றதெல்லாமா பேசுகிறாலாம் இருக்கிறாங்க. அப்போ இது வந்து கர்த்தர் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். எல்லாவற்றிலைனா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு நல்லா இருக்கணும், நல்ல ஒரு ஜெபிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம், நீ இருக்கணும், நல்ல வேதத்தை வாசிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உன் ஆத்துமா வாழணும். பாருங்கள் சொல்கிறாரு, யோசுவா 1:8 சொல்கிறாரு, பாருங்கள், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி அவையிலே இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று யோவானில் பாருங்கள், அங்கே யோசுவாவில் சொல்கிறத பார்க்குறோம். பாருங்கள், ஏன்னா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னா, பொருளாதார செழிப்பை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பொருளாதாரத்தை குறித்த நல்ல அறிவு இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் பொருளாதாரத்தில் ஆசிரியக்கப்படவே முடியும். எனக்கு ஒன்று வேணான்னு சொல்லி இன்றைக்கி அநேக மக்கள் வந்து பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, போய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப தரித்திரமாக வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். பாஸ்டர்களும் அப்படி இருக்கிறாங்க, விசுவாசிகளும் அப்படி இருக்கிறாங்க, பண விஷயங்களில் பயங்கரமான தோல்வியோடு இருக்கிறதை நான் பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா, அவர் யோவான் சொன்னது போலவே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அவரே விரும்புகிறாரு நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படின்னு. ஆனால் அநேகருக்கு வந்து பாருங்கள், இதில் விருப்பமே இல்லைன்னா அப்புறம் எப்படி கடவுள் கொடுக்க முடியும்? நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளையிலே, நல்லா நீ என்ன பண்ணணும், பொருளாதாரத்தை வந்து வேணும்னு நீங்கள் விரும்பினா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது, பாருங்கள், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். நல்ல ஜோமன்னா உங்களை ஜோமனை கத்துற வைப்பார், ஜோம் பண்ண முடியும். நல்ல பைபிளை படிக்க நினச்சிங்கன்னா நல்லா பைபிள் படிக்க முடியும். நல்ல பாருங்கள், சபைக்கு நல்லா வரணும், வசனத்தை கேட்கணும், அதை கத்தர் செய்கிறாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். அதே போல் நல்ல செழிப்பாக இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு நல்ல பணம் வேணும், நல்ல நான் ஒரு இடம் வாங்கணும், நான் நல்ல ஒரு வீடை கட்டணும், ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல ஒரு பைக் வேணும், அல்லது நல்ல ஒரு கார் வேணும், ஏதோ ஒன்று கேட்டிங்கன்னாவே அம்மா அம்மாலாம் சொன்னாங்க, ஒரு 10 பவுன் நகை வேணும் ஆண்டவரே, கேட்டால் கொடுப்பாரு. அதெல்லாம் சும்மா அவர் ஒன்றும் பெரிய வஞ்சகமான ஆளா? அவர் என்ன ரொம்ப அவர் பெரிய தெய்வம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அநேகர் கூட அப்படி நினைக்கலாம், எல்லாரும் அப்படி போட்டிருக்காங்க இப்படி போட்டிருக்காங்க. ஏன்னா அநேகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னு ஒரு சில சந்தேகம். நல்லா கவனிச்சுங்க, எதை வேணாலும் நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா அவருக்கு என்ன ஒரு நகை வாங்குறது என்ன பெரிய விஷயமா? இல்லை பாஸ்டர், நகை விலை 60,000 ரூபா தாண்டிடுச்சு. 60,000 இல்லை, எத்தனை ஆயிரமா போனாலும் கத்தர் வாங்குவதற்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா என்ன கிடைக்கும்? அதை வாங்குவதற்கான வழியை தேவன் திறந்து கொடுப்பார். அப்போ பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் விரும்பணும். ஏன்னா அவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். சிலருக்கு பாருங்கள், நல்ல ஒரு இடம் வாங்கணும்னு விரும்புகிறீங்க, ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் தப்பா? சொந்த வீட்டில் இருக்குன்னு விரும்புகிறீங்க, தவறா? நல்லதுங்க. இது ஒரு சொந்த வீட்டில் இருக்கும்போது நல்லது. நல்லா ஜோம் பண்ண முடியும், நல்ல பைபிள் படிக்க முடியும். இப்போ வாடகை வீட்டில் பாருங்கள், கொஞ்சம் சத்தமாக நம்ம அல்லேலூயா, என்னங்க அல்லேலூயான்னு சொல்கிறீங்க, ஒரு இதாக பண்ணுறோம் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்த வாங்கி நல்ல ஒரு வீடு கட்டி நல்லா இப்படிலாம் இருக்கிறது கடவுளுடைய சித்தம். ஏன்னா அவர் விரும்புகிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. இதெல்லாம் வந்து நமக்கு வேணும்னு அவர் பாருங்கள், அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. அப்போ நாமும் என்ன பண்ணணும், விரும்பணும். பணம் வந்துங்க நீங்கள் விரும்பணும். நீங்கள் விரும்பினீங்கன்னா தான் அது கிடைக்கும். எனக்கு இல்லைங்க, தான் ஒன்று வேணாம் ஆண்டவரே, உங்களுடைய பாதம் ஒன்றே போதும். இயேசுனார் பாதத்தை கொண்டு போய் கடைக்காரன் கொடுக்க முடியுமா? கொஞ்சமாக யோசிங்க. நீங்கள்
இல்லையா? நம்மளால ஜெபம் பண்ணலாம், உங்களுடைய பாதம் ஒன்றே போதும் ஆண்டவரே அப்படின்ட்டு நீங்கள் கடையில் போயிட்டு எங்க இன்னைக்கு ஒரு 4 கிலோ அரிசி கொடுங்க, இந்த பாதத்தை இயேசுநாதர் பாதத்தை வச்சுக்கணும் அவன் கேட்பான். எங்கே இருக்குங்க இயேசுநாதர் பாருங்க கேட்பான் அவன். இயேசுநாதர் பாதம் வந்து ஜெபம் பண்ணுறோம், நம்ம இந்த இயேசுநாதர் பாதத்தை விரும்புகிறோம், நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட பாதம், அதெல்லாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனாங்க பணம் வேணும். அவர் சிலுவையில் ஏன் அடிக்கப்பட்டார்? ஏன் அவர் பாதம் அடிக்கப்பட்டுச்சு? ஏன் அவருடைய கைகள் அடிக்கப்பட்டுச்சு? ஏன் அவருடைய முள்முடி சூட்டப்பட்டார்? அப்படின்னா நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது, இல்லையா? அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருந்தும் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன பண்ணாரா? தரித்திரர் ஆனார். ஏன்? நம்மளை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி, நம்மளை செழிப்பாக்கும்படி. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணணும்? பொருளாதாரத்தை நம்ம விரும்பணும். நம்ம விரும்பாத பட்சத்தில் வந்து பாருங்க என்ன செய்யாது, வராது. அப்போ விரும்புங்க. ஏன்னா அவர் விரும்புகிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். சரி, இது கடவுளுடைய சித்தமா? பணத்தில் நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படுவது கடவுளுடைய சித்தமா? சில பிரசங்கர்லாம் சொல்கிறாங்களே, பணம்லாம் நமக்கு வேணாங்க, அப்படியே பரலோகத்துக்கு போயிடணுங்க, ஒன்றும் வேணாங்க. ஒரு குடிசையில் ஒருத்தர் சொல்கிறாராம், ஒண்ட ஒரு குடிசையும் ஒரு வகத்து கஞ்சி இருந்தால் போதும் தெய்வமே. எப்படி பாருங்க, ஏன் ஒன்றதுக்கு வந்து அது குடிசை தான் கேட்குறோமா? ஒன்றதுக்கு நல்லா பாருங்கள், நல்லா படுத்து தூங்குறதுக்கு நல்ல ஒரு பெட்டுக்கிட்டலாம் வாங்கி போட்டு பெட்டில் தூங்குற சந்தோஷமாக இருக்குங்க. நல்ல இதெல்லாம் நம்ப விசுவாசிக்கணும் மக்கள். ஏன்னா நீங்கள் வந்து இல்லைங்க ஒரு பாய் மட்டும் போதும் பாஸ்டர், பாயை விரும்புனீங்கன்னா பாயிலே தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உண்மையிலே நல்ல ஒரு வீடெல்லாம் கட்டி நல்லவரெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெட்டெல்லாம் வாங்கி போட. இயேசுனாருக்கு என்ன பெட்டு வாங்குறதுன்னா அவருக்கு என்ன பிரச்சனையா? உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராக இயேசு போய் பஸ்கா பண்டிகை ஆசரிக்க போகிறாரு. போனால் அங்கே போய் என்ன பண்ண போயிருக்காருன்னா, நல்ல 2வது மாடியில் போய் என்ன பண்ண, கம்பளம் விரித்த இடத்த ஆயத்தப்படுத்துன்றாரு. கம்பளம் விரித்தனா கார்பெட்டு, ராஜாக்கள் அந்த மாதிரி விரிச்சிருப்பான், அந்த மாதிரி இடத்த நீ ஆயத்தப்படுத்துன்றார் இயேசு. அப்போ இயேசு வந்து ரொம்ப ஆடம்பரமான ஒரு தெய்வமா? இல்லைங்க. அவங்க பார்வையில் மற்றவங்க பார்வையில் ஆடம்பரம், ஆனால் ஆண்டவர் அதை விரும்புகிறார். எப்படி பாருங்க, நல்ல விஷயங்கள் நல்லா இருக்கணும்னு தவறே கிடையாது. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து விசுவாசிக்கணும். வேதம் சொல்லுது பாருங்கள் வந்து, அப்போ அந்த பொருளாதார செழிப்பில் வந்து நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுது. கர்த்தருடைய சித்தத்தை பற்றி கூட பார்ப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் எடுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? நீங்கள் மதியற்றவர்களாயிராமல். ஆகையால் மதியற்றவர்களாயிராமல் என்ன சொல்றாரு? மதியற்றவர்களாய் இராமல். ஏன்னா அவர் அந்த வசனங்களை அவர் சொல்லும்போது நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் அப்படின்னா முட்டாள்தனமாக இருக்காங்கன்றார். அப்படியே எடுத்தால் நம்ம மொழிபெயர்க்கணும், கரெக்டாக சொல்லணும். அதை தான் அப்படி தான் சொல்லணும். என்ன சொல்கிறார் 17ஆம் வசனத்தில்? அந்த ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் முட்டாள்தனமாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்கன்னா கர்த்தருடைய சித்தம்ன்றதை வந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் கடவுளுடைய சித்தம். எது கடவுளுடைய சித்தம்? நான் வந்து செழிப்பாக இருப்பது, கையில் பணத்தோடு இருப்பது, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, ஒரு ஆள்கிட்ட கடை வாங்காமல் இருக்கிறது, போய் பணத்தை பூரா சம்பாதிக்கிற பணத்தை பூரா வெட்டியை விரயம் பண்ணாமல் இருக்கிறது கடவுளுடைய சித்தம் என்பதை இந்த நாட்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கடவுளுடைய சித்தம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ செழிப்புக்கு முதல் படியே என்னன்னா, இது தேவ சித்தம். எல்லாரும் சொல்லுங்க, செழிப்புக்கு முதல் படியே பாருங்க தேவ சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ளணும். பணம் என் கையில் இருக்கிறது கடவுளுடைய சித்தம். எப்படி பாருங்க, சொல்லுங்க, பணம் என் கையில் இருப்பது தேவ சித்தம். இதெல்லாம் அடிக்கடி சொல்லுங்க வீட்டில் போய், பணம் என் கையில் இருக்கிறது தேவ சித்தம். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான், கையில் பணம் இருந்தாக்க நம்ம என்ன பண்ண போனால், ஒரு சிலர்லாம் குற்ற மனசாட்சி, கையில் பணம் இருந்தாவே ஐயோ பணம் வந்துருச்சு. சிலர்லாம் சொல்கிறாங்களாம் பணம் வந்தால் பாவம் செஞ்சுருவாங்கங்க. யார் சொல்கிறது? பாவம், பணம் வந்தால் பாவம் செஞ்சுட்டு. நல்லா கருங்க, பணம் இருக்கிறதுனால வந்து நீங்கள் தப்பு நினைக்கக்கூடாது. பணம் நம்ம கையில் இருந்தால் பைபிள் வாங்குவான், பணம் இன்னொரு ஆள் கையில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, வேற ஆள் கையில் அவன் பாட்டில் வாங்குவான். நமக்கு அவனுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? பணம் யார் கையில் இருக்கிறது தான் முக்கியமே தவிர பணம் இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. புரியுதா உங்களுக்கு? பணம் இருக்கிறது யார் கையில் இருக்கிறன்றது முக்கியம். நம்ம கையில் இருந்தால் பைபிள் வாங்குவான், பாட்டு புஸ்தகம் வாங்குவான், நல்லா பாடுவான், நல்லா சாப்பிடுவான். ஆனால் மனம் திரும்ப அவன் கையில் இருந்துச்சுன்னா அவன் பாட்டில் வாங்குவான், எல்லாம் தண்ணி அடிப்பான், எல்லாம் பண்ணுவான். அதான் அவன் நடக்க போகுது. பணன்றது என்னன்றீங்க? பணன்றது வந்து ஒரு டூல்ஸுங்க. பணன்றது ஒரு டூல்ஸு. பணன்றது ஒரு ஆயுதமாக வச்சுங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? பணம் கையில் இருந்துச்சுன்னா பணத்தை வந்து நம்ம நல்ல காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், ஆண்டவருடைய காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ வந்து செழிப்புக்கு முதல் படியே நான் செழிப்பாக இருப்பது தேவ சித்தம். நான் செழிப்பாக இருப்பது தேவ சித்தம். செழிப்பானா கையில் பணத்தோடு இருக்கிறது, நல்ல சுகத்தோடு இருக்கிறது, நல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்கிறது, இது கடவுளுடைய சித்தம்.
தேவ சித்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த செழிப்புக்கு முதல் படியே தேவ சித்தம் என்பதை நாம் என்னது அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் என்பது இந்த வேதம் சொல்லுது என்னது, நாம் செழிப்பாக இருப்பது தேவ சித்தம் சொல்லி வேதம் சொல்லுது. ஒரு முறை ஸ்பர்ஜன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், அவர் என்ன பண்ணாரா பாருங்க, பெரிய சபையின் போதகர், கிட்டத்தட்ட அந்த நாட்கள்லேயே கிட்டத்தட்ட பெரிய ஒரு சபையின் போதகர் அவர். அப்படிப்பட்ட அந்த சபையின் போதகர் ஒரு நாள் என்ன பண்ணாரா, ஒரு அம்மா வீட்டுக்கு விசிட்டிங் போனாராம் இல்லையா. விசிட்டிங் போய் வீடை போய் பார்க்க போனாராம். போனால் வீட்டில் பாருங்கள் ஒரு அழகாக ஒரு ஃபோட்டோ ஒன்று தொங்குதான், ஃப்ரேம் பண்ணி அப்படியே தொங்குது. தொங்குன உடனே அது ஒரு மாதிரி தூசியெல்லாம் பட அப்படி கிடக்குது, அடைஞ்சு போய் கிடக்குது. இவர் கேட்டாராம், அந்த அம்மா ஒரு சின்ன குடிசை வீட்டில் வாழ்கிறாங்க. உடனே அவர் கேட்டாராம், அம்மா இது என்னது, என்னமோ ஒரு ஃபோட்டோ மாதிரி போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா பாஸ்டர், இந்த நம்ம தேசத்து ராணி, இங்கிலாந்து தேசத்து ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் நான் கொஞ்சம் அரண்மனையில் வேலை செஞ்சேன். என் மேலே ரொம்ப அன்பாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க. என்ன சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட்டை எழுதி நீ ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. அதை ஃபோட்டோ பண்ணி இங்கே போட்டிருக்கேன், ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னாங்களாம். இவருக்கு திரும்ப சந்தேகம், என்னடா அது பார்த்தா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கே, ஏதோ ஒரு பத்திரமாகி தெரியுது அப்படின்ட்டு அதை கொஞ்சம் எடுங்கன்னு சொல்லி எடுக்க சொன்னாராம். எடுத்து பார்த்தா அது பார்த்தீங்கன்னா ஒரு உயில் பத்திரம், ஒரு உயில்னா அதாவது ஒரு பத்திரம். அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த அம்மா நல்லா வேலை செஞ்சுருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு நிறையா பாருங்கள் உண்மையாக இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மா பிரியப்பட்டு இந்த அம்மாவுக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் சொத்தை அந்த 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 பத்திரத்தில் எழுதி, இந்த அம்மாவுக்கு வேலைக்காரங்க, வேலைக்காரி, அப்புறம் சேரட் வண்டி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே அரண்மனையிலேருந்தே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எழுதிருச்சான். எழுதுன ஸ்பர்ஜனுக்கு ஒரே ஆச்சரியம், ஷாக் ஆகிட்டாராம் பாருங்க. ஏம்மா இது எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க? ஐயா இது எத்தனையோ வருஷம் ஆச்சுங்க, தொங்குதுங்க. ஆனால் அதில் என்ன எழுதி இருக்குது, இவ்வளவு காரியங்கள், நல்ல பங்களாவில் இருக்கலாம், ஷேரட் வண்டிக்கு உள்ள போகலாம், வேலைக்காரனை வச்சுக்கலாம், வேலைக்காரி வச்சுக்கலாம், பல கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்த அம்மாவுடைய பேரில் இந்த பணத்தை போட்டு வச்சுருக்காங்க, எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த அந்த ஒரு பத்திரத்தை கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட்டை பணமாக்கியிருக்கலாமா இல்லையா? பணமாக்கியிருக்கலாம். ஆனால் இந்த அம்மா எனக்கு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை மாட்டிகிட்டு இருக்கும்போது சொன்னாராம், அம்மா சீக்கிரமாக பணமாக்கணும், அதுக்குள்ளே நம்ம செத்து போச்சுப்பாங்க. இது ஒரு பெரிய பத்திரம். இது என்னதுங்க, பெரிய பத்திரம், பொருளாதாரம் நிறைந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு பத்திரமாக வேத வசனம் இருக்கிறது, சத்திய வேதாமம் இருக்கிறது. அநேகர் என்ன பண்ணுறாங்க, அப்படின்னு ஒரு ஊது, ஏன்னா அங்கே என்னது 10 நாள் 20 நாள் ஆச்சு எடுத்தே பைபிளை, ஒரு ஊது ஊதி அப்படி ஒரு தட்டு தட்டிட்டு சாமி அப்படின்னு ஒரு மண்டையில் ஒரு அடி அடிச்சுட்டு, சிலர் கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு, சில நேரங்களில் தலகாணி மாதிரி வச்சு படுத்துக்கிட்டு, என்னங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. கேட்டால் கடவுளை நீ ஆசீர்வதிச்சுடுவாருங்க, எல்லா ஆண்டவருக்குன்னு தாங்க கொடுக்குறேன். சில நேரங்களில் எப்படியோ சில நேரங்களில், அதாவது நம்ம ஊரில் சொல்கிறாங்களா, அத்தி பூத்த மாதிரி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை படித்து அது வேகமாக படிச்சுட்டு இப்படி ஓடுறது. எப்படி பாருங்கள், இப்படி தான் பண்ணும்போது டாக்குமெண்ட்டை நீங்கள் சரியாக படிக்கணும். என்ன பண்ணணும், பத்திரத்தை கரெக்டாக படிக்கணும், படித்தா தான் விளங்கும். சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இப்போலாம் வேணாங்க, பரலோகத்தில் போய் பார்த்துக்கலாங்க, பரலோகத்தில் போய் ஆண்டவர் பணத்தை கொடுப்பா, அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், ஆசீர்வாதம் அங்கே தான் உண்டு. அநேகருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, செத்து போன போல தான் கடவுள் இந்த ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னு. அவர் சொல்கிறாரு, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிற தேவன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு டுடே இந்த நாட்களில் நீங்கள் நல்லா இருக்கணும் தான் கடவுளுடைய சித்தம். இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு நீங்கள் கடைக்காரன்ட்ட போய் பதில் சொல்லிட்டு நிற்பீங்கன்னா இது கடவுளுடைய சித்தமா? பரலோகத்தில் போய் ஆண்டவர் கொடுப்பாருன்னு நம்புறது என்ன ஒரு அறிவீனம்? நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பொருளாதாரத்தில் நம்ம செழிப்பாக இருப்பது கடவுளுடைய சித்தம். அப்போ என்ன பண்ணணும்னா பாருங்க, இந்த அம்மா கடைசி இவர் சொல்லி அதை மாற்றாமல் போகிறதுக்குள்ள அதுக்குள்ள அந்த அம்மாவும் வயசாக போயிட்டு செத்து போயிட்டாங்க. கடைசி அந்த பத்திரம் அந்த அம்மா எழுதி கொடுத்தே வேஸ்ட்டாக போச்சு. எவ்வளோ பெரிய ஒரு வேதனை பார்த்தீங்களா? அனுபவிக்க முடியாமல் நல்ல பங்களாவில் வேலை வேண்டிய அந்த அம்மா ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய அம்மா கஞ்சியும் குழியும் குடிச்சிட்டு, வேலைக்காரியெல்லாம் வச்சுக்க வேண்டிய இந்த அம்மா ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி இருப்பது கடவுளுடைய சித்தமா? அந்த அம்மா அந்த ராணி எழுதி கொடுத்தாங்களே, அந்த பத்திரத்தினுடைய வேல்யூ ஒன்றுமில்லாமல் போச்சே. அதுபோல தான் இன்றைக்கும் கூட வேதத்தில் தேவன் நமக்கென்று பொருளாதார ஆசீர்வாதங்களை செழிப்பை எழுதி வைத்திருக்கிறார். அநேகருக்கு இதை குறித்த ஒரு சரியான வெளிச்சம் அறிவில்லாதனால தான் அவங்க இன்றைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுங்க. நீதிமொழிகள் 19:2. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல,
கால் துரிதமானது தப்பி நடக்கிறான். தப்பி நடக்கிறான். என்ன சொல்றாரு? ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா வந்து நல்ல அறிவு இருக்கணும். என்ன அறிவு இருக்கணும்? வேத அறிவு இருக்கணும். பாருங்க, திடீர்னு சில ஆட்கள் பாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட்டில் பாருங்க, கரண்ட் போயிட்டு இருக்கும், வயர் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு போயிட்டு இருக்கும்போது தெரியாம அவன் பாட்டுக்கு என்ன பண்றது, கையை வச்சிடறது. அது கடைசி டக்குன்னு அடிச்சு தூக்கிடும் இல்லையா? ஏன்னா அதுக்கு வந்து சரியான கவனிக்கலைங்க. நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. பொருளாதாரத்திலே நாம் ஆசிரியமாக இருப்பதை நாம் என்ன பண்ணணும்? அறிவோடு இருக்கணும். பாருங்கள், சிலர்லாம் என்ன பண்ணுறதுன்னா பாருங்கள், கரண்ட்டு போயிட்டுருக்கு, ஹெவி பவரில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் நான் இல்லைங்க அப்படியே தெரியாமல் கையை வச்சுட்டேன்னா அது உங்களை பார்த்து தெரியாமல் விட்டுட்டு போயிடுமா? போகாது இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு? அறிவாருங்க. பொருளாதாரத்தில் நீங்கள் செழிப்பாக இருப்பது தான் கடவுளுடைய சித்தம். நீங்கள் வந்து பணத்தில் நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், நல்ல ஒரு இடத்த வாங்கலாம், நல்ல ஒரு வீடை கட்டலாம், நீங்கள் நல்லா இருப்பது, குடும்பத்தோடு இருப்பது, கணவன் மனைவியோடு இருப்பது, நீங்கள் செழிப்பாக இருப்பது கடவுளுடைய சித்தம் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் கடவுளுடைய என்னதில் சித்தத்தில் இல்லைன்றார் அவர். பாருங்கள், இதை பற்றி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சிலர்லாம் சொல்கிறாங்க, பரலோகத்தில் போய் ஆண்டவர் இந்த பூலோகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டால் பரவாயில்லைங்க, பரலோகத்தில் போய் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் கேட்குறேன், பரலோகத்தில் போய் யார் அரிசி வாங்க போகிறாங்க? பரலோகத்தில் போய் யாரெல்லாம் போய் கேஸ் வாங்க போகிறீங்க? பரலோகத்தில் போய் யாரெல்லாம் பெட்ரோல் போட போகிறீங்க? பரலோகத்தில் போய் நீங்கள் என்ன காசு கொடுத்து வாங்க போகிறீங்க? ஒன்றுமே கிடையாதுங்க. எதுவுமே காசு கொடுத்து வாங்கன்னு அவசியமே கிடையாது. அப்போ பரலோகம் எப்படி இருக்குன்னா, எடுங்க ஒரு பகுதிக்கு போவோம். எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்லா கவனிங்களேன். அதாவது என்ன சொல்கிறாரு? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படின்னா பரலோகத்தில் என்ன சித்தம் இருக்கு? பரலோகத்தில் ஆண்டவர் அவர் பாட்டுக்க ஒரு கந்த துணியை கட்டிட்டு அவரோடு உட்காந்துருக்காரா? இல்லை பரலோகத்தில் வந்து கஞ்சி இல்லாமல் உட்காந்துருக்காரா? பரலோகத்தில் அப்படி எது இருக்கா? வேதத்தில் அப்படி உங்களால் பார்க்க முடியுமா? முடியாதுங்க. பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. மகா செழிப்பான ஒரு இடம்தான் பரலோகம் என்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஏன்னா பரலோகம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பரலோகத்திலே பாருங்க, பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்போ பரலோகம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? கிட்டத்தட்ட 1500 மைல் என்னது நீளம், 1500 மைல் அகலம் கொண்ட ஒரு பெரிய ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் நம்ம ஊரில் தார் ஊற்றுறதுக்கே நம்ம இடத்துல ஊற்ற மாட்டான். அவனுக்கு 1000 பெட்டிஷன் போட வேண்டியிருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? பரலோகத்தில் 1500 மைல் அகலம், 1500 மைல் நீளத்தில் பூரம் சுத்த பொண்ணு, பூரா தங்கம். நம்ம ஊரில் கழுத்தில் காதில் போட்டாவே அவன் கோவப்படுறான். நகை போடுறீங்களா? நகை போடுறீங்களா? பாவம் இல்லையா? கலட்டுங்கள் அப்படின்றான் ஒரு ஆள். சரி கலட்டிடுவான். எப்படி? அப்போ ஒரு சிலர் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான்னா பாருங்க, நீங்கள் தொங்குற மாதிரி போடக்கூடாது, ஒட்டுற மாதிரி போட்டுக்குங்க. எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சாங்கன்னு ஒன்றும் புரியல எனக்கு இல்லையா? நல்லா கவனிங்க. போடக்கூடாதுன்னு எங்கே போட்டிருக்கேன் உங்களுக்கு வர்ற நாட்களில் சொல்கிறேன். எவ்வளவு இஸ்ரவேல் மக்கள் நகை கையில் வச்சுருந்தாங்க தெரியுமா? கிலோ கணக்கில் வச்சுருந்தாங்கங்க. கிலோ கணக்கில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. புதிய ஏற்பாட்டிலையும் கடவுள் பாருங்க சொல்கிறாரு, என்னது 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பாச சொல்கிறாரு, 22,50,000 சதுர மைல் அப்படின்றாரு. சதுர மைலுங்க, சதுர அடி கிடையாது. என்னது 22,50,000 சதுர மைல். இந்த அளவுக்கு வந்து அந்த என்ன இருக்கும், அந்த பரலோகம் இருக்கும். அவ்வளவு பெரிய பரலோகத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்காரா? பூரா சுத்த பொண்ணில் போட்டிருக்காரு. தரப்புற சுத்த பொண்ணு. அப்படின்னா நம்ம ஊரை நகைக்கடைக்காரெல்லாம் விட்டால் சீக்கிரத்தில் ரசிக்கப்பட்டு வந்துடுவாங்க. ஐயா அந்த ஏசு தாங்க எங்களுக்கு வேணும். ஏன்னா நாங்கள்லாம் நகையை ஊதி இந்த விலகான வச்சு செய்கிறோம். ஐயோ உங்கள் ஆள் 22 மைல் அகலத்துலையும் 22,50,000 மைல் நகை பூரா தங்கமாக போட்டிருக்காரு. நம்ம ஊரில் 1 கிராம் 2 கிராம் 1 பவுன் 2 பவுன் வாங்குறதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. ஐயோ அப்படிங்க இப்படிங்க கவரிங் அது இதுன்னு இதான் அவனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் அவ்வளவு செழிப்பான ஒரு பட்டணத்தை உருவாக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பரலோகம் என்பது ஏதோ ஒரு குறைவு நிறைந்த ஒன்றல்ல, மிக செழிப்பான ஒன்று என்பதை வேதம் தெளிவாக போதிக்கிறது. பாருங்க, அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்திலே நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உடைய சித்தம் செய்யப்படுவதாக. அது மட்டும் இல்லாமல் அப்போ அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் செய்யணும். பரலோகத்தில் எந்த குறையும் கிடையாது, எந்த பஞ்சமும் இல்லை. அங்கே என்ன தேவதூர்களுக்கோ ஆண்டவருக்கோ யாருக்கு எந்த குறையுமே கிடையாது. அங்கே ரொம்ப செழிப்பாக இருக்குது. ஏன்னா அவர் தான் ஃபுல்லாக தங்கத்திலே போட்டிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் மூணாவது காரியமாக, நாம் பொருளாதாரத்திலே செழிக்கவில்லை என்றால் தேவ சித்தத்திற்கு வெளியே இருக்கிறோம். பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலைன்னா எங்கே இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் இன்னும் கடவுளுடைய சித்தத்தில் வாழலைன்னு அர்த்தம். இன்னும் உங்களுடைய பொருளாதாரம் செழிக்கலை, நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, கடனை வாங்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஏதோ சம்திங் ராங் ஃபார் யூ. எங்கே பிரச்சனை உங்கள் பக்கத்தில்? பாஸ்டர் அப்போ என்ன செய்கிறது பாஸ்டர்? பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலை. ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் இப்போ நீங்கள் அநேகர் இப்போ புதுசாக வந்துருக்கீங்களா? உங்களை ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி டேட் போட்டுங்க. இன்றைக்கி என்ன டேட்டு? 7/7 இல்லையா? இன்றைக்கி வச்சுங்க. நான் சொல்கிறேன், இந்த செழிப்பை முடிக்கிறதுக்குள்ளே நிறைய பேர் சொந்த வீடு கட்டிடுவீங்க. நான் நம்புகிறேன், நிச்சயமாகவே நடக்கும். ஏன்னா இது அப்படி ஒரு பிரசங்கம், உங்களை மாற்றி இருந்த பிரசங்கம்னு எனக்கு தெரியும். ஏன்னா அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வஸ்திரம்லாம் ஏதோ ஒரு ஏட்டு சுரக்காய் நினைக்கிறாங்க. கிடையாதுங்க, இது அப்படியே நடக்கும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பொருளாதார செழிப்பில் வாழவில்லை என்று சொன்னால் நீங்கள் வட்டி கட்டிட்டு இருப்பீங்கன்னா, உங்களுடைய பணம் விரயமாகி கொண்டு இருக்குன்னா நீங்கள் இன்னும் பொருளாதார செழிப்பில் இல்லை, அதுக்குள்ளே இல்லை, நீங்கள் கடவுளுடைய சித்தத்தில் வாழலை, நீங்கள் அவுட்டில் இருக்கிறீங்க, எங்கே வேறு இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணணுமா? நாம் பொருளாதாரத்திலே என்ன செய்யணுமா? செழிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, குறைவு, பஞ்சம், தரித்திரம், கடன் இல்லாமல் இவற்றை நாம் எதிர்க்க வேண்டும். குடும்பங்களில் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க? நாங்கள் தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோங்க, என்னங்க செய்கிறதுன்னு சொல்லி இவங்க கஷ்டப்படுறதை கொண்டு போய் 7 பேர்ட்ட போய் சொல்லிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அங்கே கடை வாங்கினேன், இங்கே கடை வாங்கினேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதை பூரா சொல்கிறது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் பொருளாதார செழிப்பில் ஆசீர்வதிக்கப்படனா, பண விஷயத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படனா, குறைவையும் பஞ்சத்தையும் தரித்திரத்தையும் கடனையும் இல்லாமையும் இவற்றை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்க்கணும். கடனா? இயேசுவின் நாமத்தில் உன்னை கடனே, உன்னை எதிர்க்கிற இயேசு நாமத்தில் பிசாசை போ, கடன் பிசாசை போ அப்படின்னு நீங்கள் வன்மையாக எதிர்க்கணும். அதை தட்டி கொடுத்துட்டு பரவாயில்ல, இவ்வளோ தானே கடை இருக்குது, இருந்துட்டு போட்டோம். நம்ம ஊரில் சொல்கிறாங்க, இந்தியாவே கடனில் இருக்குது சார். ஏங்க இந்தியாவில் இருக்கிறவங்க ரசிக்கப்பட்டவனா? கொஞ்சம் யோசிங்க நீங்கள். இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை கோடி, 140 கோடி மக்கள் இருக்கான், 140 கோடி ரசிக்கப்பட்டிருக்கானா? ரசிக்கப்பட்டனா நாடே சூப்பராகிருங்க. அப்போ என்னன்னா, அதுக்கு அங்கே இவங்களாம் சொல்கிறது, அப்புறம் சார் வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிறது மாதிரி வீட்டுக்கு வீடு கடன் இருக்கு. சரி, அந்த வீட்டில் கடன் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கணும் அவசியமா? கிடையாதுங்க. நீங்கள் பணத்தில் செழிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். தரித்திரத்தையும் நீங்கள் பஞ்சத்தையும் நீங்கள் இந்த மாதிரி, அதாவது இந்த பொருளாதாரத்திற்கு விரோதமான செயல்களையும் எதிர்க்க வேண்டும். எப்படி எதிர்க்கணும்னா, குறைவு வரும்போது சொல்லணும், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் குறையெல்லாம் நிறைவாக்குவார், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் சொல்லணும். அப்போ குறைவை எதிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்கிறார், குறைவு, பஞ்சம், தரித்திரம், கடன் இல்லாமை இவற்றை எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த குறைவுக்கு தேவன் எந்த ரீதியிலையும் சம்பந்தம் அல்ல. அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அனைவரும் என்ன சொல்கிறாங்க, எங்க இவ்வளவு கடன் பிரச்சனையும் இவ்வளவு குறைவும் இவ்வளவு பஞ்சமும் கடவுள் தானே கொடுத்துருக்கிறாரு. கடவுள் கொடுத்தாரா? கிடையவே கிடையாது. கடவுள் கொடுக்கலங்க. முழுக்க இதை யார் கொண்டது? ஆதாமி ஏமால செஞ்ச துரோகம் மனுக்குலத்துக்கு செஞ்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பஞ்சம், இவ்வளோ பெரிய தரித்திரம், மக்கள் கஞ்சி இல்லாமல் சாகுறான். சில இடங்கள் எல்லாம் தெரியுமா, ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு பிள்ளைகள், சில நாடுகளில் பிள்ளைகள் கொஞ்சம் சாப்பாடு இல்லாமல் செத்து போயிடுது. ஏன்? இவ்வளோ பெரிய பஞ்சத்துக்கு, இவ்வளோ பெரிய தரித்திரத்துக்கு, இவ்வளோ பெரிய காரியத்துக்கு யார் காரணம்? கடவுள் காரணம் கிடையாது. யார் காரணம்னா பிசாசு காரணம். குறிப்பாக சொல்ல போனால் மனுஷன் ஆதாம் ஏவாள் தான் காரணம். அவன் தரித்திரத்தில் போய் விழுந்துட்டான். அதில் இருந்து மீட்கும்படி ஆண்டவராக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தி இந்த தரித்திரத்திலிருந்து மீட்கும்படி அவர் ஐஸ்வர்யமுள்ளவர் இருந்தும் நம்முடைய தரித்திரத்தை அவர் என்ன பண்ணாரா? ஏற்றுக்கொண்டு நம்மளை அவர் என்ன பண்ணாரா? ஐஸ்வர்யவன்களாய் ஆக்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன விசுவாசிங்கன்னா, பொருளாதாரத்தில் நான் செழிப்பது கடவுளுடைய சித்தம், நான் நல்லா இருக்கணும், கடன் வாங்க மாட்டேன், கடனை நான் கூட போய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று அப்படி அதை நாம் என்ன பண்ணணுங்க? நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுது, நாம் இந்த குறைவுகள் வரும்போது எதிர்க்கணும். இதை நம்ம ஒரு மாதிரி தட்டி கொடுத்துடக்கூடாது. ஆமாங்க இது அப்படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம அரவணைச்சிக்கிற கூடாது. என்ன பண்ண? எதிர்க்கணும். இந்த கடனை நான் எதிர்க்கிறேன், இயேசு நாமத்தில் போ பிசாசை அப்படின்னு எதிர்க்கணும். எதிர்த்து நிற்கும் போது தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதான் பிலிப்பியர் 4:19 சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் என் குறையெல்லாம் நிறைவாக்குகிறார். நீங்கள் அந்த வசனத்தின்படி அதை எதிர்க்க வேண்டும். அப்போ நாம் பொருளாதாரத்திலே செழிப்பது தேவ சித்தம் என்று சொல்ல முடிகிறது இல்லையா? எல்லாருக்கும் விளங்கிடுச்சா? அடுத்து இன்னொரு டாபிக் போகலாம், பக்கத்தில் இன்னொன்று போகலாம். என்னென்னா, நாம் கர்த்தர் நம்முடைய செழிப்பிலே எப்படி இருக்கிறாரா? அவர் பிரியப்படுகிறார். இதிலே வச்சுங்க, என்ன செய்கிறாரு? கர்த்தர் நாம் செழிப்பாக இருப்பதிலே பிரியப்படுகிறார். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைக்கு நல்ல
ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற பிரியப்படுறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறதுல எத்தனை பேருக்கு பிரியம் இருக்கா இல்லையா? உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நீங்கள் சாப்பிடாம கூட பிள்ளைகளுக்கு நல்லா பிரியாணி செஞ்சு போடுறீங்களே. நீங்கள் மட்டும் சும்மா சாப்பிட்ற உங்கள் பிள்ளைக்கு 2 முட்டை சேர்த்து வைக்கிறீங்களே. பிரியமா இல்லையா? பிரியம்தான். ஏன் பிரியப்படுறோம் அப்படின்னா, உங்கள் பிள்ளை நல்லா இருக்கிறத ஒவ்வொரு தாய் தகப்பனும் விரும்புகிறார்கள். அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றா புரிஞ்சுங்க, நாம் செழிப்பாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். எடுங்க சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்களே கெம்பிரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். தமது ஊழியக்காரருடைய சுகத்தை, சில மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, தம்முடைய ஊழியக்காரருடைய செழிப்பை விரும்புகிற தேவன். சொல்லுங்க, தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், தமது ஊழியக்காரருடைய செழிப்பை விரும்புகிற தேவன். அப்போ ஒரு இங்கே பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் யாருன்னா ஊழியக்காரர்கள், the servant of God. we are a son of living God. நாம் யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள். அவங்க யார் தெரியுமா? அவங்க வந்து தேவதாசர்கள், வேலைக்காரர்கள்னு சொல்கிறாரு வேதம், அப்படி தான் சொல்லுது. ஆனால் நம்ம யார்? தேவனுடைய பிள்ளைகள். ஒரு வேலைக்காரராக செழிக்கிற விரும்பினா பிள்ளைகள் செழிக்கிற விரும்ப மாட்டோமா? வேலைக்காரருக்கே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்க. நீங்கள் உங்கள்கிட்ட சில யாராவது வேலை செய்கிறாங்க, ஒரு வேலைக்காரங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, உங்கள் பிள்ளைகள் வாங்கி கொடுப்பீங்களா? இல்லை, அதை விட பார்த்து வாங்கி கொடுப்பேன். ஏன்னா பிள்ளைகள் நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்லா சாப்பிட்றதுலாம் நம்ம விரும்புகிறோம். ஏன் விரும்புகிறோம்? கடவுள் விரும்புகிறாரு, ஆண்டவர் விரும்புகிறாருங்க. பாருங்க என்ன சொல்கிறாரு. அப்போ நம்ம தெளிவு பாருங்கள், செழிப்பாக இருப்பது தேவ சித்தம் இல்லையா? அதை நம்ம வந்து விரும்பணும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, இந்த தேவ சித்தத்தில் என்னது, அவர் தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறார், தம்முடைய ஊழியக்காரருடைய செழிப்பை விரும்புகிறார். நம்ம எல்லாரும் செழிப்பாது கர்த்தருடைய சித்தம். எல்லாரும் சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து, நான் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே செழிப்பாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். அடிக்கடி சொல்லுங்க. ஏன் இப்படி சொன்னீங்கன்னா தான் அந்த தருத்திரம் ஓடும். தருத்திரத்தை ஓட வைக்கிறதுக்கு தான் ஐடியா. பாருங்க, சில நேரங்களில் வந்து பாருங்க, குப்பையான காரியங்களை வந்து தூக்கி போட்டுட்டோம். குப்பையான காரியங்களை வேக்காம் கிளீனாக வச்சு க்ளீன் பண்ணுறோம். சில நேரங்களில் நீங்கள் பாருங்க, என்னன்னா செல்ஃபோன் சார்ஜரை மாட்டுறீங்க. மாட்டினா என்ன ஆகுதுங்க? பிளக் பாயிண்டில் கொண்டு போய் சார்ஜரை மாட்டி அதில் என்ன பண்ணுறீங்க? கனெக்ட் பண்ணுறீங்க. இதில் செல்ஃபோனில் அது என்ன பண்ணுது? அந்த பேட்டரி அப்படியே இழுக்குது பாருங்க. என்னத்தை இழுக்குது? பவரை இழுத்து வச்சுக்கிறது. அந்த மாதிரி நீங்களும் நானும், நான் தேவ சித்தம், அதாவது நான் செழிப்பாக இருப்பது தேவ சித்தம் என்பதை நாம் இழுத்து கொள்ள வேண்டும், நமக்குள்ள உள்ள வச்சுக்கணும். அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த செழிப்பாய் வாழ முடியும். உங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் செழிப்பாக தான் கர்த்தருடைய சித்தம், நான் நல்லா இருக்கணும். கடனை நான் இயேசு நாமத்தில் எதிர்க்கிறேன், அது எனக்கு தேவை கிடையாது. பணம் இல்லாமல் ஒரு ஆள்கிட்ட நான் கை நீட்ட மாட்டேன் அப்படின்னு நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். பொருளாதாரம் வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சரி, இதில் முதல் பாயிண்ட் என்ன சொல்லிருக்கோம்? அதாவது நாம் செழிப்பாக இருப்பது தேவ சித்தம். ரெண்டாவது, அதில் நீ அடுத்து செகண்ட் பாயிண்ட் போகலாம். செழிப்பு தேவ சித்தம் என்றால், ஆகவே செழிப்பை என்னது, அவர் வந்து செழிப்பை கொடுக்க வேண்டியது தானே. எல்லாரும் சொல்கிறாங்க, ஏங்க ஆண்டவரே நாங்கள் தான் செழிப்பாக இருக்கிறது தான் உங்களை பிடிக்குதுல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வாட்டுக்கு அள்ளி எங்கள் வீட்டில் ஒரு கிலோ, ஒரு 2 கிலோ அங்கங்கே தங்கத்தை அள்ளி போடுங்களேன். பரலோகத்திலிருந்து ஒருத்தர் கேட்டாராம், ஐயா ஆண்டவர் தான் செழிப்பாக இருக்கிறது விரும்புகிறேன்னு சொல்கிறீங்களே, அவர் தான் அங்கே சுத்த பொண்ணில் போட்டிருக்காரு. போட்டவர் அங்கேருந்து வெட்டி ஆளுக்கு 5-5 கிலோ தங்கத்தை மண்டையில் மடார் போட வேண்டியதானே வீட்டுக்குள்ளே. போட்டால் எப்படி இருக்கும்? ஒரே நாளில் இப்போ ரசிக்கப்பட்ட ஆளுக்கெல்லாம் வந்து அங்கேருந்து கொரியரில் வந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு நேரம் மடார் விழுது ஒரு 5 கிலோ தங்கம் அப்படின்னு எப்படி இருக்கும்? விழுந்துச்சுன்னா அது உண்மையிலே அது நல்ல சரியான ரூட்டா? அது பியூர் கோல்டு, அது நல்ல சுத்த பொண்ணு. நம்ம ஆளுங்க நகை கடைக்காரங்களாம் சொல்லுவாங்க, இது எங்கேருந்து ஆட்டை போட்டு வந்தீங்க கேட்பாங்க. இல்லையா? உண்மையா இல்லையா நான் சொல்கிறது? ஏங்க அப்படி அவர் செய்ய மாட்டாருங்க. எப்பயுமே நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. நீங்கள் பாருங்கள், இயேசுவால் அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே பெரிய மனுஷனாகி அன்னைக்கே இந்த சிலுவையில் தொங்கி மனுஷனை மீட்டு எடுத்துருக்கலாம். ஏன் அப்படி செய்யலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் எப்பயுமே ரூல்ஸை மாற்ற மாட்டார். எப்பயுமே ரொம்ப ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா ப்ராப்பராக செய்வார். இப்படின்னா இப்படி தான். ஏன்னா ஒரு மனுஷனை பிறந்து பிலிப்பியர் 2 சொல்கிறாரு, 2:6 சொல்கிறாரு, தேவன் அவர் என்னது, தேவன் தமக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயல் வரார் இயேசு. ஒரு கன்னியின் வயிற்றில் வந்து பிறக்கிறாரு. பிறந்து 30 வருஷம் கழிச்சு ஊழியத்துக்கு போறாரு. 3.5 வருஷம் ஊழியங்களை செய்கிறாரு. 3.5 வருஷம் ஊழியத்துக்கு பிறகு அந்த 33 வயசுல சிலுவையில் போய் அடிக்கப்படுறாரு. அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி பரலோகத்துக்கு போறாரு. ஏங்க 33 வருஷம் அவர் காத்துட்டு இருக்கணுமா? ஏன் காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா?
அவர் எப்போதுமே எந்த ஒரு காரியத்தையும் அந்த அந்த பிரமாணங்களை மீறாத தேவனவர். பிரமாணம் வந்து பிசாசு வந்து சொல்றான், நீங்க வந்து தேவனுடைய குமாரனையானால் என்ன செய்யும், காலை குதியும், கீழே குதியும் சொல்றான். ஏன் சொல்றேன், ஆமாமா பரவாயில்ல சூப்பரியா, இவர் அப்படி போய் குதிச்சாரா? அவர் சொன்னாரு, ஏ பிசாசே பிசாசே, அவர் சொல்றாரு, என்ன செய்யறாரு, அப்பால போ சாத்தானே, ஓடி போயிரு, நீ இங்க பக்கத்தில் வராது, ஏதாவது ரூட் சொல்ற மாத்தின ஓடிடு அப்படின்றாரு. நான் வந்து புவியீர்ப்பு பிரமாணத்தை மாற்றுவேன் சொல்றான். நீ வந்து இந்த கல்லுகளை அப்பமாக்கும் அப்படின்னு அவர் மாற்றுவார். அப்படி மாற்ற மாட்டாருங்க. ஏன் செய்யலை அப்படின்னா, கல் அப்பமா மாற்றி அவரால் முடியும், ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டார். எப்போதுமே அவர் எந்த ஒரு காரியத்தையும் பிரமாணத்தின்படி செய்கிற தேவன். அப்படின்னா பரலோகத்தில் இருந்தவங்களுக்கு அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு பெரிய தங்க கட்டியை போட்டுற முடியாது. என்ன பண்ணுறாரு, அதுக்கு நீங்கள் விரும்புங்கன்னு சொன்னார். அவர் தான் நீங்கள் சொல்கிறீங்களே பாஸ்டர், நான் பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கிறது கடவுளுடைய சித்தன்னு சொல்கிறீங்க, அவர் விரும்புகிறாருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்ன அள்ளி போட்டுற வேண்டிய தானே? போடுங்க ஆண்டவரே, ஒரு ஆள் ஜாமனாராம், ஆண்டவரே பணத்தை கொட்டுங்க. அங்கேருந்து பொருளாதாரம் கொட்டினார்னு வச்சுங்க, பூரா என்ன நோட்டாக இருக்குன்றீங்க, கள்ள நோட்டாக இருக்கும். இதில் நீங்கள் போயிட்டு அங்கேருந்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னா அது பூரா கள்ள நோட்டாக தான் இருக்கும் பரலோகத்தில். ஏன்னா அவரை வந்து தப்பான விஷயத்தெல்லாம் செய்ய மாட்டார்ல இல்லையா? அப்போ வந்து அப்படி செய்ய மாட்டாருங்க. என்ன செய்யணும், இப்போ பொருளாதாரத்தில் நீங்கள் செழிக்கணும் அப்படின்னு விரும்பும்போது, நாம் செழிக்கணும்னா பாருங்க, செழிப்பாக இருப்பது தேவ சித்தம் என்றால், அப்போ தேவன் என்னை செழிக்க வச்சிடலாமே, அவர் அதை செய்யலாமே அப்படின்னு யாராவது கேட்பீங்கன்னா, அப்படி ஆண்டவரால் செய்ய முடியாது. ஏன்னா செழிப்பு என்பது அது நம்மை பொறுத்தது. செழிப்பு என்பது நாம் தான் அதை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கணும் இல்லையா? இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டோடைய பிள்ளையை சர்ச்சுக்கு வரோம், ஆண்டோடைய வசனத்தை கேட்குறோம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகிறோமா இல்லையா? சிலதான் பாருங்க சொல்லுவான், ஆண்டவரே 10 கோடி எனக்கு கிடைக்கிட்டு ஆண்டவர், லாட்ரி டிக்கெட் விழுதான். நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி டிக்கெட்லாம் ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அறிவு வேணும்ல. பணம் கையில் இருக்குங்க, நீங்கள் ஒரு 10 லட்சம் உங்கள் கையில் இருக்குன்னா, நீங்கள் அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு உங்கள் பொறுப்பு தானே. அப்போ பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னால் நீங்கள் சரியாகணும். நீங்கள் ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை வரும்போது அந்த பணத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இல்லையா? அங்கே சொல்கிறாரு பாருங்க, செழிப்பு என்பது அது நம்மை பொறுத்தது. ஏன்னா நம்ம விசுவாசிக்கணும். நான் வந்து நல்லா இருக்க போகிறேன்னா, நான் நல்லா என்ன செய்ய போகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இது பணம் தேவை அப்படின்னு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுங்க, அதை விரும்பணும், அதை வந்து விசுவாசிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளும்படி தீர்மானிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இயேசு வந்து சிலுவையிலே பாடுபட்டு எல்லாவற்றையும் நமக்காக சம்பாதித்து விட்டார். சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து விட்டார்னா நாம் தான் அதை உரிமை பாராட்டி என்ன பண்ணணுமா, எடுத்துக்கொள்ள வேண்டும். பொருளாதாரத்து வேணும்னா, ஆண்டவரே எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி என் சாபத்தெல்லாம் சுமந்து, என் சாபம் தருத்திரம் எல்லாம் வியாதி எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டீங்க. இப்போ எனக்கு இந்த தருத்திரம் வேணாம், எனக்கு என்ன வேணும், ஐஸ்வர்யம் வேணும், இந்த செழிப்பு வேணும் அப்படின்னு நாம் விசுவாசித்து தான் அதை என்ன பண்ண முடியுங்க, பெற்றுக்கொள்ள முடியும். அதை நம்ம பொறுத்தது. நம்ம தான் அதை வந்து என்ன பண்ண எடுத்துக்கொள்ளுங்க. எடுங்க மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யம் என்ன பண்ணுதான், பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்படின்னு என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பலவந்தமாய், அதாவது இது எனக்கு வேணும், ஏன்னா நீங்கள் வேணும்னு அப்படி கேட்கும் போது அந்த பணத்தை குறித்து உங்களுக்கு அறிவு இருக்கும். இப்போ திடீர்னு பாருங்கள், நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறீங்க, அந்த பணத்தை நீங்கள் கொடுக்குற ஆள்கிட்ட, நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் அது மாதிரி தான், பணத்தை வந்து கையில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கையில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பைபிள் வாங்குவோம், ஆண்டோடைய காரியங்களை செய்வோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆள்கிட்ட போனீங்கன்னா என்ன இருக்கும், அங்கே இருக்கும், அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போய் சாராய கடையில் போய் நின்றுட்டு சாராயம் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடப்பான். அங்கே அதான் நடக்கும் இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, பணம் வந்து வர்றதுக்கு முன்னால் பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆள் முக்கியம். நீங்கள் போய் நம்ம ஊரில் பாருங்கள், சில நேரங்களில் பாருங்கள் சொல்லுவான், போய் சில மரங்களில் போய் பெரிய பெரிய இதெல்லாம் பாருங்கள். நான் ஒரு நாள் அன்றைக்கி இந்த பக்கம் அந்த என்ன ஒரு கொல்லிமலைக்கு போயிருந்தோம். காரை நிப்பாட்டினா பாருங்கள், 2 பக்கத்தில் ரோடு முழுவதும் பலாப்பழ மரம் அப்படியே வாசம் சும்மா தூக்குது. கார் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 70 பெண்டு கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். போகும்போது போக பலா மரங்கள் அப்படியே சும்மா செழித்து கொழுப்பு. நான் கூட நினச்சேன், ஒரு மரத்தில் 2 பழம் தான் இருக்கும் போல நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 2 பழம் தூங்க முடியல. ஒரு நாளில் போய் மரத்தில் ஏற சொன்னேன் பாருங்கள், ஏற சொன்னேன் பாருங்கள், இங்கே பச்சைமலையில் அங்கே பாருங்கள், அதனால் ஏறிட்டான். மேலே பார்த்தா பார்க்குறேன், பலாப்பழம் பாருங்கள், அவ்வளோ பலாப்பழம் தொங்குதுங்க. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அவ்வளோ பெரிய மரத்தில் அவ்வளோ பலாப்பழம் தொங்குது. அதனால் எங்களுக்கு மரத்தில் ஏறிய பழம் வெட்டி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒன்று ஒரு பழம் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ இருக்கும் பழம். அவ்வளோ பெரிய பழம், பெருசாக இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பலா மரத்தில் அவ்வளோ பெரிய பழம், அவ்வளோ பெரிய மரத்தில் என்ன செய்ய தொங்குதுன்னா, அந்த மரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் முருங்கை மரத்தில் போய் எவ்வளோ பெரிய பழத்தை தொங்க உடைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ
ஏன் அவ்வளோ பெரிய மரத்தில் அவ்வளோ பெரிய பழம் தொங்குது தெரியுமா? அந்த பழத்தை தாங்குவதற்கான பலன் அந்த மரத்துக்கு இருக்கு. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பொருளாதார செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்தில் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அதை விசுவாசித்து வாங்கணும். அதை எப்படி இந்த பணத்தை வந்து நான் ஹேண்டில் பண்ண போறேன்ற முடிவெடுக்கணும். சிலர்லாம் பாருங்க, சம்பாதிப்பாங்க, எந்த சேவிங்ஸே கிடையாது. சில ஆளுகளுக்கு எந்த சேமிப்புமே கிடையாது, சேமிக்கிறதே கிடையாது. கடைசி பாருங்க உட்காந்து அப்படியே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு இந்த பொருளாதார சப்ஜெக்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யாராவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சு போய் ஒரு ஏதாவது ஒரு 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 மாதம் ஒரு 100 ரூபாய் ஒரு 500 போடுங்க, போட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக ஏதாவது சேர்த்து வைங்க. சொல்லுது பாருங்க, பாருங்க, நல்லவன் நீதிமான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தான்? ஆசையை சேர்த்து வைத்து போகிறான். பேரப்பிள்ளை கூட சொல்லணும், எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எனக்கு சேர்த்து வச்சிருக்காருன்னு சொல்லணும். அந்த மாதிரி கிறிஸ்தவ வாழணுங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தரித்திர வாழ்க்கை அல்ல. அப்போ நீ என்ன பண்ணணும்? பொருளாதாரன்றது வந்து அவசியம். நீங்கள் என்ன பண்ணணும்? அதை விசுவாசிக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தீர்மானியுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது பலவந்தம் பண்ணப்படுகிறது. என்ன செய்யுதுங்க? பலவந்தம் பண்ணப்படுகிறது. எப்படி? ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் ஒளியம்மை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், நீ ஆசீர்வதித்தே ஆகணும். பலவந்தம் பண்ணுவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இடம் வேணும், நல்ல ஒரு வீடு வேணும், நல்லா இருக்கணும், நீங்கள் விரும்புனீங்கன்னா தான் அது கிடைக்கும். நீங்கள் சும்மா உட்காந்துட்டு ஏசுனார் பார்த்து கொடுப்பாரு. நம்ம ஊரில் சொல்கிறா பாருங்க, பழம் பழுத்து பாலில் விழுந்து அது வாயிலை விழுன்னு சொல்லி ஒருத்தன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அப்படிலாம் யாரும் நீங்கள் எதிர்க்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இது பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆண்டவரை கேட்கணும், சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னை ரட்சித்திருக்கிறேன், நீ என் ஆண்டவர், என்ற பொருளாதார தேவை என்ன செய்கிற நீரே சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? பலவந்தம் பண்ண வேண்டும். என்ன பலவந்தம் பண்ண? ஆண்டவர் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அப்படி டிமாண்ட் கிடையாது. அப்படி போயிடாதீங்க, அப்படி போகக்கூடாது. அவர் எப்படி பண்ணணும்னா, உங்களுடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் என்ன சொல்லுது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாய் இருக்கும்படி, நான் செழிப்பாய் இருக்கும்படி அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறபடினாலே நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். ஆண்டவரே நான் செழிக்க வேண்டும், எனக்கு இதை தாங்க அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். கொடுக்குற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், பண தேவை கொடுத்து பணத்தை சந்தித்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஒரு இடத்த கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், ஒரு வீட்டை கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை நல்ல பொருட்களை கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்படி கர்த்தர்கிட்ட வாங்கணுங்க. வாங்குறதை விட்டுட்டு நீங்கள் வந்து கடைசி நேரங்களில் உட்காந்துட்டு அவன்கிட்ட நீங்கள் வேற எங்கே போய் ஆன்சர் பண்ணிடக்கூடாதுங்க. இன்றைக்கே பொருளாதாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அவர் பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்லுகிற வசனங்களை நாம் ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து கேட்க வேண்டும். வசனத்தை நீங்கள் கேட்டீங்கன்னாவே ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. நான் சொல்கிறேன், வசனத்தை நீங்கள் கேளுங்க, கேட்டு பாருங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, வசனத்தை கேளுங்க. யூடியூப்பில் போங்க, நான் பண்ணுற பிரசங்களாம் உள்ளே இருக்கு, கேளுங்க போய். போங்க அங்கே ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்க. அங்கே சொல்கிறாரு, எடுங்க லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10:38 அங்கே எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தடியே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பல பல வேலைகளை மிகவும் செய்வதிலே மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நல்ல கவனிங்க, சொல்றாரு, இயேசு ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாரு. போனாங்க வந்து மரியாள் என்ற ஒரு சகோதரி இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நான் ஒரு போறாரு. போன உடனே இயேசு போனோன்னாங்க வந்து இவர் என்ன பண்ணாரு? தேவனுடைய வசனத்தை சொல்றாரு, கேட்டுட்டு இருக்க அந்த அம்மா கேட்டுட்டு இருந்தா. இன்னொரு அவங்க அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுது? ஆண்டவரே நான் தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கேனா இல்லையா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ வந்து சமையல் பண்ணணும்ல, அது கொஞ்சம் அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா அப்படின்னு இயேசு அந்த அம்மா கவலைப்பட கூப்பிடுது. இந்த அம்மா கவலைப்பட்டதுனாலும் அவர்கிட்ட போய் கவலையாருன்னு கேட்குது. இயேசுக்கு தெரியுங்க, சாப்பாடு ஒரு பிரச்சனையே இல்லை, சாப்பாடு ஒரு பிரச்சனையும் இல்லை, கடவுள் சந்திப்பார் இல்லையா? 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பெருக்கி கொடுத்து தேவன் இன்றைக்கி நம்முடைய தேவன். பாருங்க, இப்போல்லாம் பாருங்கள், இந்த சொமோட்டோ இதெல்லாம் நேற்று நானும் என் மனைவி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தபோது அவள் என்கிட்ட சொன்னா, பாருங்கள் இந்த என்னது சொமாட்டோ அது இதெல்லாம் வச்சுருக்கானே, சோறெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறானே, இவன்லாம் வர்றதுக்கு முன்னால் பல 100 வருஷத்துக்கு முன்னால், இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த சாப்பாடை குறித்து கொஞ்சம் கூட அவர் கவலை இல்லாமல் பேசியிருக்காரு. என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அவர் சொன்னா, இது மாதிரிலாம் வர்றதுக்கு இவ்வளோ வருஷம் ஆன பிறகு கூட
இவ்வளோ காலம் ஆகும்னு தெரிஞ்சு கூட சாப்பாடை குறித்து ஒரு முன்னு பெருசாக பேசிக்கல. ஏன் அப்படின்னா, நீ தேவனுடைய வசனத்தை கேட்டீங்கனாவே என்ன பண்ணும், உனக்கு சாப்பாடு ஈஸியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு சமைக்க பலன் உண்டு. அப்போ கவலைப்படுறதை விட்டுட்டு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுட்டு ஆண்டவர் கொடுப்பாரு, நீங்கள் விசுவாசித்தாவே பணத்தை கடவுள் கொடுப்பாரு, நல்ல சாப்பாடு கொடுப்பாரு, நல்ல துணி கிடைக்கும். ஒரு நினைக்கிறேன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் நான் இருந்தேன். பாஸ்டர் சாம் ஜோலோட பேசிகிட்டு இருக்காரு சென்னையில். ஃபுல்லாக பாஸ்டர்ஸ் ஒரு 600-700 பேர் இருக்காங்க, உட்காந்துருக்குறோம். அவர் சொன்னார், பாருங்கள் பாஸ்டர்ஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மாற்ற கற்றுக்கொள்வீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் எதை விரும்பினாலும் வாங்கிடலாம் அப்படின்னாரு. நான் நினச்சேன், என்ன பாஸ்டர் சாமுக்கு எதுவும் ஆகிப்போச்சா இப்படி சொல்கிறாரு. இவர் அமெரிக்காவில் வந்து படித்தவர், அமெரிக்காவிலே 10 வருஷம் பாஸாக இருந்தவர், பெரிய சபையின் போதகர் சென்னையில். அதில் அவர் சொல்கிறாரு, இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு சொல்கிறாரு, நீங்கள் இந்த வேத வசனத்தை மட்டும் படிங்க, இன்னைக்கு எது இல்லையோ அதெல்லாம் உங்களை கண்டிப்பாக சேரும். ஒரு நாள் விலை கேட்காமல் நீங்கள் நல்ல துணியை போட்டுக்கொள்ளலாம், விலை கேட்காமல் நீங்கள் நல்ல சாப்பாடாக சாப்பிட முடியும். அப்படியே பிரசங்கம் பண்ணார். எனக்குள்ள அப்படியே கேட்ச் பண்ணிட்டேன். நான் பண்ணிட்டு வந்தேன் பாருங்கள். வந்து இதை அப்படியே கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தா, நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேங்க, ஏதாவது ஒரு ரீதியில் ஏதாவது ஒரு காக்காய் அனுப்பி உங்கள் தேவையை சந்திச்சிருவார் ஆண்டவர். சந்திப்பாரா இல்லையா? சந்திப்பாருங்க. விசுவாசிங்க, பணம் வருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது கர்த்தருக்கு சித்தம். அப்போ அருமையானவர்களே, நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையிலே நல்லா என்ன பண்ணுங்க, அதை கேளுங்க, வசனத்தை கேளுங்க, பொருளாதாரத்தை குறித்து நல்லா கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறார், யோவான் 10 சொல்லுது, 10 சொல்லுது, பாருங்க, வந்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரான், வேற ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அது பரிபூர்ணப்படுது. அப்போ ஜீவன்னா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். உங்களுக்கு சுகம் உண்டாயிருக்க, உங்களுக்கு பலன் உண்டாயிருக்க, உங்களுக்கு பணம் உண்டாயிருக்க, உங்களுக்கு நீடி ஆயுள் உண்டாயிருக்க, உங்களுக்கு சமானம் உண்டாயிருக்க என்ன செய்கிறாராம் தேவன் வந்து அவர் பரிபூர்ணப்படும்படி வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய தேவன் பரிபூர்ணத்தின் தேவன். சங்கீதம் 23:5 சொல்லுது, என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவருடைய சித்தம் எதிரிங்க அப்படின்னா பாத்திரம் நிரம்பி வழியணும், பாத்திரம் நிரம்பி வழியணும். நல்ல ஃபுல்லாக நல்ல சாப்பாடு செய்கிறீங்களா, திருப்தியாக சாப்பிடணும். அவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இல்லை அப்படின்லாம் இருக்கக்கூடாது. என்னது, நல்ல திருப்தியாக சாப்பிடணும். நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு நல்லா நிறைய ட்ரெஸ் வாங்குற மாதிரி கடவுள் உதவி செய்வார். இல்லைங்க இவ்வளோதாங்க இருக்குது. நான் சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களுக்கு சூஸ் பண்ணி போடுற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். நான் சொல்கிறேன், உங்களை நீங்கள் இந்த வசனத்தை மட்டும் நல்லா கேளுங்க. நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நீங்கள் ட்ரெஸ் இல்லைன்னு போக மாட்டீங்க. என்ன செய்வீங்க தெரியுமா, எதை போடணும்னு சொல்லி உங்களுக்கே அந்த மாதிரி ஆகிடும். அவ்வளவு கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிடலாம். ஒரு ஹோட்டல் போகிறீங்கன்னா எந்த ஹோட்டலில் நீங்கள் சூஸ் பண்ணணும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் குறையலாம் நிறைவாக்குவார். அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், நாம் வந்து நம்முடைய தேவன் நம்ம விரும்பி பண்ணும்போது நம்முடைய பொருளாதாரங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய தேவையில தேவன் சந்திக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு தானாகவே கொடுக்க மாட்டார். பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுறது, பலவந்ததை பிடித்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்று செய்யணும், பொருளாதார செழிப்பு கர்த்தருடைய சித்தம், இது எனக்கு வேணும், ஆண்டவரே எனக்கு தாரும் என்ற விசுவாசியங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். தொடருவோம், அடுத்த வருவாங்க, எல்லாம் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செழிப்பாக இருப்பது தேவ சித்தம் என்பதை இதனால் அறிந்து கொள்ளும்படி ஆவியானவரே எங்களுக்கு நீர் உதவி செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பலவந்தம் மனிதர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள் வாசிக்கிறோமே. இந்த நாட்களில் கூட ஆண்டவரே தேவ ஜனங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசுவாசித்து ஆண்டவரே ஒவ்வொரு இந்த செழிப்பான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நாளில் நம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கண்களை இந்த நாளில் திறந்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற தொழில்களை, வியாபாரங்களை, விவசாயங்களை, ஆடு மாடுகளை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. ஆண்டவரே, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிற தேவன் உடைய ஜனங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்து உடைய நாமத்தை மேம்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.